டெல்லி முதல்வர் பதவியேற்பு விழாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மட்டும் சொல்லிவிட்டு பவன் கல்யாணை பார்த்தவுடன் பிரதமர் மோடி கட்டி தழுவி சிறிது நேரம் பேசினார். அப்படி இருவரும் மேடையில் என்ன பேசினார்கள் என்று தொண்டர்கள் குழம்பி போன நிலையில் பவன் கல்யாணிடம் மோடி கூறியது என்ன என்பது தொடர்பான ருசிகர தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக 48 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. அதன்படி டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேற்று முன்தினம் முதல்வர் பதவியேற்பு விழா டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கலந்து கொண்டனர். விழாவுக்கு வந்த பிரதமர் மோடி மேடையில் கூடியிருந்த பாஜக முதலமைச்சர்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லிவிட்டு நகர்ந்தார். ஆனால் பவன் கல்யாணை பார்த்தவுடன் சற்று நேரம் அங்கேயே நின்று பேசினார். மோடி பேச பேச பவன் கல்யாண் குலுங்கி சிரித்தார். பவன் கல்யாணிடம் மோடி அப்படி என்னதான் கேட்டார் என்று தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் கேள்வி எழுப்பினார்கள். இந்த நிலையில்தான் மேடையில் என்ன நடந்தது என்று பவன் கல்யாணே தற்போது சுவாரஸ்ய தகவலை சொல்லி இருக்கிறார். அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, என்னை பார்த்து என்ன பவன் நீங்க இமயமலைக்கு போக போறீங்களா என பிரதமர் சிரித்து கொண்டே கேட்டார். அதற்கு நான் இல்லை என்றேன். பிறகு அவர் அங்கு செல்ல இன்னும் வயசு இருக்கு, நீங்க மக்கள் சேவையில் கவனம் செலுத்துங்கள்னு அறிவுறுத்தினார் என்று சொல்லி இருக்கிறார் பவன். பவன் கல்யாணின் தொண்டர்கள் இப்போது இந்த வீடியோவிற்கு தான் ஃபயர் விட்டு கொண்டிருக்கின்றனர்.